மக்கள் நல கூட்டணியை மக்கள் ஆதரித்து வெற்றி பெற செய்வார்கள் என்று அதன் ஒருங்கிணைப்பாளர் வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதிமுக கொங்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம் கோயம்புத்தூரில் நடைபெற்றது. அதில் உரையாற்றிய வைகோ தமிழ்நாடு ஊழலில் சிக்கித் தவிப்பதாக கூறினார். ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சியான திமுக மீதும் தற்போது ஆளும் கட்சியான அதிமுக மீதும் மக்கள் வெறுப்பில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். 1927ஆம் ஆண்டு விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற மாநாடு போலவே ஜனவரி 26ஆம் தேதி மதுரையில் மக்கள் நல கூட்டணி சார்பில் நடைபெறும் மாநாடு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் வைகோ கூறினார். கூட்டணி ஆட்சி என்ற பரிசோதனை முயற்சியை தமிழ்நாட்டில் முன்னிறுத்தியுள்ள மக்கள் நல கூட்டணியிடம் ஆட்சியை மக்கள் ஒப்படைப்பார்கள் என்றும் வைகோ கூறினார். இம்முறைதான் ஆட்சி மீதும் வெறுப்பிருக்கிறது. 5 வருடத்திற்கு முன்பு எந்த கட்சி திரும்ப ஆட்சிக்கு தொடர்ந்து வரக்கூடாது என்று தோற்கடித்தார்களோ அந்த திமுக மீது ஏற்பட்ட வெறுப்பு இன்னும் மாறாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மக்கள் நல கூட்டணி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தமிழகத்துக்கு ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம். ஜனவரி 26 மதுரையிலே நடைபெறப் போகிற மாநாடு விருகம்பாக்கம் மாநாடு எப்படி தமிழகத்துக்கு மாறுதலை 67 கொண்டு வந்ததோ அதை போல மதுரையிலே நாம் நடத்த போற